இங்க ஒரு ஃபேமிலி அவங்க திங்ஸ் எல்லாத்தையும் மூட்டை கட்டிக்கிட்டு அவங்களோட அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாத்தையும் கூட கூட்டிக்கிட்டு கடல் வழியா யாருமே இல்லாத ஒரு ஐலாண்ட்ல போய் குடியேறலாம்னு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அவங்க மாசக்கணக்கில் கடல்ல டிராவல் பண்ணதுக்கு அப்புறமும் எந்த ஐலாண்டும் கண்ணில் படாததால அவங்களோட நம்பிக்கை குறைய ஆரம்பிக்குது. அவங்க ரொம்ப டயர்டா இருந்த டைம்ல திடீர்னு அங்க ஒரு பெரிய ஆமையா பாக்குறாங்க. அதை பார்த்ததும் நிலம் இங்க எங்கேயோ பக்கத்துல தான் இருக்குதுங்கிறத உணர்றாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. அப்போ அப்பா அந்த ஆமையை பிடிக்க போறாரு. ஆனா அதுக்குள்ள அவரோட பையன் ஒரு ரோப்பை தூக்கி போட்டு ஆமையோட ஓட்டுல கரெக்டா மாட்டி விட்டுறான். அவங்க அந்த ஆமையை ஃபாலோ பண்ணி போறப்ப அங்க ஒரு அழகான தீவை பார்த்து எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. அந்த இடம் பாக்குறதுக்கே சொர்க்கம் மாதிரி இருக்குது. அங்க நிறைய காட்டு அனிமல்ஸும் இருக்குது. அவங்க கரையில காலடி எடுத்து வச்சதும் அம்மா ஒரு வகையான பெரிய பல்லியை பார்த்து பயந்து போயிடுறான். இருந்தாலும் அவங்க பசங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சு போகுது. அவங்க எல்லாரும் அங்க தங்குறதுக்கு ஒரு குடிசை கட்டிட்டு இருக்கப்ப அவங்க கடைசி பையன் சைலண்டா காட்டுக்குள்ள போறான். அவன் கையில ஒரு கரும்பை எடுத்துக்கிட்டு அங்க இருந்த ஒரு குட்டி யானை கிட்ட கொடுத்து அதை பிடிக்கலாம்னு பாக்குறான். ஆனா அங்க ஒரு பயங்கரமான புலி பதுங்கி இருந்து அவனை பார்த்துட்டு இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போ அந்த குட்டி யானை கரும்புக்கு ஆசைப்பட்டு முன்னாடி வர்றப்ப தெரியாம அவன் போட்டிருந்த கயித்துல மாட்டிக்குது. உடனே அவன் அதை இழுக்க ட்ரை பண்றான். அப்போ அந்த புலி மெல்ல அவன் கிட்ட வந்துட்டு இருக்குது. அப்போ அந்த பையன் அந்த புலியை பார்த்த பயத்துல அங்க இருந்து ஓடுறான். இப்போ புலி அவனை விட்டுட்டு அங்க கயிறுல மாட்டிட்டு இருக்கிற குட்டி யானைய வேட்டையாட போகுது. அப்போ அந்த குட்டி பையன் அதை பார்த்துட்டு குட்டி யானைய காப்பாத்துறதுக்காக ஒரு சின்ன கட்டைய தூக்கி புலி மேல வீசுறான். இதனால ஆத்திரம் அடைஞ்ச அந்த புலி யானையை விட்டுட்டு அவனை நோக்கி வருது. அந்த டைம்ல அவனோட அம்மா 2 நாய்களையும் கூட்டிட்டு அங்க வர்றாங்க. உடனே அந்த நாய்கள் அந்த புலியை அட்டாக் பண்ணி அங்க இருந்து விரட்டி விட்டுறது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க காட்டு விலங்குகள் கிட்ட இருந்து பாதுகாப்பா இருக்கிறதுக்காக ஒரு மரத்துக்கு மேல வீட்டை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அந்த குட்டி யானைய புலிகிட்ட இருந்து காப்பாத்துறதுனால அந்த யானை அவங்களுக்கு பெரிய பெரிய மரக்கட்டைகளை வீடு கட்டுறப்ப எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுது. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிறப்ப அம்மா மரத்துக்கு மேல வாழ்றது சேஃப் இல்லைன்னு நினைக்கிறான். ஒரு நாள் அவன் நினைச்சது அப்படியே சரியாகுது. ஒரு நாள் பேரண்ட்ஸ் வெளியே போயிருக்கிறப்ப அவங்க குட்டி பையன் அங்க மரத்துல ஒரு குரங்கு இருக்கிறத பார்த்து அதை விரட்டுறதுக்காக மேல ஏறி போய் கையை நீட்டுறான். அப்போ சடனா அவன் ஸ்லிப் ஆகி அப்படியே ரோப்ல மாட்டிக்கிட்டு அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கான். நல்ல வேலையா அவங்க கரெக்டான டைம்ல அங்க வந்து அவனை ரோப்ல இருந்து மெல்ல இறக்கி காப்பாத்திடுறாங்க. இதை பார்த்துட்டு பயந்து போன அம்மா இனிமே மரத்துல வாழ வேண்டாம், நிலத்திலேயே வீடு கட்டி வாழலாம், அதுதான் பாதுகாப்பானதுன்னு சொல்றான். வைஃப் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் இந்த பிளான் சொதப்பினதால ஹஸ்பண்ட் ஒரு ஐடியா பண்றாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட கண்களை கட்டிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வர்றாரு. கண்ணை கட்டி இருந்த துணி அவுத்ததும் அவன் பயங்கரமா ஆச்சரியப்படுறான். பார்த்தா 3 ரூம் கொண்ட ஒரு அழகான வீடு நல்ல காத்தோட்ட வசதியோட மரத்துல கட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாம வீட்டை சுத்தி ஸ்ட்ராங்கான தடுப்புகளும் இருக்குது. வீட்டோட தலைப்பகுதியையும் ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க. வாட்டர் டேங்கும் ஃபுல்லா இருக்குது. இதுல இருக்கிறதுலயே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அவர் சொந்தமா ஒரு ஜெனரேட்டரை உருவாக்கி இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவரு அங்க ஒரு ஃப்ரிட்ஜையும் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. இது மூலமா அவங்க எப்ப வேணும்னாலும் கூலிங்கான ஐஸ் வாட்டரை குடிக்கலாம்.